பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவங்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பிளெஸ்ஸிங் ப்ரேயர் டைமில் என்னோடு இணைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் சுடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். உள்ளம் உருகி கனியாதா உணர்வு சோய்மையை அடையாதா உள்ளம் உருகி கனியாதா உணர்வு சோய்மை அடையாதா வெள்ளம் போன்ற உமதன்பு விரும்பி உறைதல் என்னாளோ விரும்பி உறைதல் என்னாளோ கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே உள்ளம் தூய்மை ஆகவே உள்ள ஒளியே வாராயோ உள்ள ஒளியே வாராயோ எண்ணம் புதிதாய் மலராதா ஏட்டில் புதுமை பிறக்காதா எண்ணம் புதிதாய் மலராதா ஏட்டில் புதுமை பிறக்காதா மண்ணூலகில் மாந்தர்கள் மாசோ நீங்கே வாழாரா மாசோ நீங்கே வாழாரா உள்ளம் உருகி கனியாதா
அதர்மம் ஒடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே அதர்மம் ஒடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே இதமாய் இங்கே வாழவே இதய ஒளியே வாராயோ இதய ஒளியே வாராயோ உள்ளம் உருகி கனியாதா உணர்வு தூய்மை அடையாதா வெள்ளம் போன்ற உமதங்கு இறைவு ஒளியே வாராயோ இதய ஒளியே வாராயோ வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீரே என்றும் அருணோதயம் நம்மை சந்தித்ததென்றும் எழுதியிருக்க வார்த்தைகளை பார்க்கிறோம். நீர் உலகின் ஒளியப்பா, இருளை போக்குகிறவரே, எங்கள் மத்தியில் வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலை ஒலிபரப்பையும் பிளஸிங் பிரைட் டைமையும் இந்த பிளஸிங் ஹவுஸையும் ஜனங்களையும் பரிசுத்தாவின் பரிபூர்ணமான ஆளை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். நேரில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 4:2 வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் என்ன உதிக்கும்? நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளர்வீர்கள்? கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். என் நாமத்துக்கு பயந்தவன் மேல் இந்த சூரியன் உதிக்கும். மோசே 40 நாள் ஆண்டோடு சஞ்சரித்து விட்டு கீழே இறங்கி வருகிறான். அவனுடைய முகத்தை யாராலும் பார்க்க முடியலைங்க, பிரகாசம். இப்போ முகத்தை ஊழியக்காரன் மேடையில் போய் லேசர் பீம் லைட்டை வந்து அவன் முகத்தில் அடித்து வெளிச்சம் வருது பாருங்கன்றான். இதில் கிறுக்கு பயில்களா? கடைசி வரை அவன் முக்காடு போட்டு கொண்டு தான் பேசினான். ஏன்னா அவன் முகத்தை யாராலையும், மனுஷங்க, சாதாரண மனுஷன், பார்வோனுடைய வீட்டில் வளர்ந்து ஆளோட்டி ஆடு மேய்ச்சி ஓடி வந்த ஒரு மனுஷன், அவன் முகத்தை, அவரை தரிசித்தவனுடைய முகத்தை ஒருத்தரால் பார்க்க முடியல. காரணம், தேவனுக்கு பயந்தவன் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பகல் பொழுது சூரியனையும் இரவு பொழுது சந்திரனையும் உண்டாக்கின இறைவன் தேவ தூதர்களை காற்றுக்களாகவும் தன் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் பண்ணுகிறார்.
அவர் வாயில் போட்ட வார்த்தை அக்னியாயும் ஜனங்களை விறகுமாய் மாற்றுகிறாராம். ஒரு தேவ மனுஷன் பேசும் பொழுது தீ போகணும், விறகு பத்தி எரியணும். ஏதோ ஸ்கிரிப்டட் மெசேஜ் அல்ல, எழுதப்பட்ட காரியம் அல்ல, எழுதப்பட்ட விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த பூமியின் வாழ்க்கை முடிவதற்குள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுவோம். நாம் ஒளியில் இருக்கிறோமா, இருளில் இருக்கிறோமா? ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறான். கைகளை தட்டி. முதல்ல மாதிரி இல்லை பிரதர், நான் முதல்ல மாதிரி இல்லை. இப்போ அவ்வளோ ஜபம் இல்லை. இப்போ முதல்லலாம் நீ சினிமா பார்க்க மாட்டியே, இப்போ தியேட்டருக்கு போகிறிய. என்ன செய்கிறது அங்கிள், காலேஜு வற்புறுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷம் இருக்குது, பாலும் இருக்குது. பசி எடுக்கிற நேரத்தில் பால் இல்லை, விஷம் மட்டும்தான் இருக்குது. குடிச்சிருவியா? நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எள்ளளவேனும் இருள் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நேற்று சஞ்சோட சொல்லிட்டு இருந்தேன், யாரும் எல்லாரும் அந்த காலத்தில் மாதிரி இல்லைல்ல அங்கிள் அப்படின்னா. இருந்துட்டு போகுது தம்பி, இருந்துட்டு போட்டோம், அவங்க அப்படியே இருக்கட்டும். எனக்கு கொடுத்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என் வாழ்க்கையில். என்னுடைய வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி தான் நான் மரிக்கும் வரை வாழ்வேன். அதைத்தான் பிரசங்கம் பண்ணுவேன், அதைத்தான் உபதேசிப்பேன். அதை கை கொள்ளுகிறவன் என் வீட்டில் நின்றால் போதும், இல்லை என்றால் வேண்டாம். கைகளை தட்டி. நான் இயேசுநாதர் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்றவன். இந்த சாப்பாடை அவருக்கு விரோதமாக இருக்கிறவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய சம்பாத்தியம், அவருடைய காசு, அவருடைய ஆகாரத்தை சாப்பிடுகிற நான் அவருடையதை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன். எனவே நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்களா, இருளில் இருக்கிறீர்களா, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறதா என்பதுக்கு ஒரு கேள்வி. அதுக்கு பதில், அவருக்கு பயந்தவன் போந்தோம். அவருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழே சுகம் இருக்குன்னு எழுதல, ஆரோக்கியம் இருக்கும். ஐஸ்வர்யம், சுகம், பலம் அத்தனை அடங்கிய ஒரு வார்த்தைக்கு பேர் ஆரோக்கியம். வெல்த், வெல்த் தானே, வெல்த். வெல்த்னா அவர் செழிப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது. எல்லா விதத்தில் இங்கே படிப்பில் சூப்பர், சம்பாத்தியத்தில் சூப்பர், பணத்தில் சூப்பர், ஆரோக்கியத்தில் சூப்பர், குடும்ப வாழ்க்கையிலே சூப்பர், பிள்ளைகளெல்லாம் சூப்பர் அப்படி சொல்கிறதுக்கு ஆரோக்கியம்னு பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஆரோக்கியம், அது செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆரோக்கியத்தை உனக்கு கொடுக்கிறேன். அடிக்கடி நாம் இப்படி சாய்வுகிற நாணல் அல்ல. நேற்று ஒரு வாழ்வு, இன்று ஒரு வாழ்வு, நாளை ஒரு வாழ்வு என்று மாறுகிற வாழ்க்கை அல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு. The stand, நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது, உறுதியாக நிற்பது. இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே, உலகமன் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எத்தனை இடர் வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். எத்தனை இடர் வந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பியே பார்ப்பதில்லை. லோத்துவின் மனைவியை போல உலகத்தை பார்த்து உப்புத்துடன் ஆக போறதில்லை. நான் கர்த்தருக்கு பயந்து வாழப்போகிறேன், ஆண்டவருக்கு பயந்து வாழப்போகிறேன். என் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். மத்தேயு 20:28 சொன்னார், மரிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஏசாயா 53:7 இப்படி சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவர் வையப்படும் பொழுது பதில் பேசாமல் இருந்தாராம். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, சின்ன சின்ன டெஸ்டிங் வரும் நமக்கு வாழ்க்கையில். டெம்ப்ட் பண்ணி விடுவான் பிசாசு. பாவத்தில் மட்டும் இல்லை, கோபத்தில்,
டங்கில், பார்வையில், ஆக்ஷனில், பாடி லாங்குவேஜில் அவன் டெம்ப்ட் பண்ணுவான். நீங்களாம் எனக்கு வரும், உங்களுக்கு வராது, நீங்கள் அவரோடே வாழ்கிறவர்கள். அப்போதான் ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்முடைய கடிவாளம் போட்டு நிறுத்தணும். சொற்களின் மிகுதியினால் பாவம் பிறவாமல் போகாது. லிமிட்டேஷன் வேணும் நமக்கு, பேச்சில் லிமிட்டேஷன். சில பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட அப்படி பேச ஆரம்பித்தேன்னா 5 மணி நேரம் பேசுவான். என்ன யூஸ்? ஒரு யூஸே இல்லை. அந்த 5 மணி நேரத்தை ஆண்டவரோட பேசிப்பார், பெரிய யூஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய தொலைபேசி எடுத்து நான் பேசும் நேரம் அதிகபட்சம் 2 நிமிஷம். எவ்வளோ நேரம்? அதிகபட்சம் 2 நிமிஷம். பேசவே மாட்டேன். இந்த சச்சு இருக்கிறார், பென்னி இருக்கிறான். பென்னிட்டெல்லாம் பேசுகிறதே இல்லை. என்னப்பா என்ன விஷயம்? அவ்வளோதான். இல்லை நாளைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்? சரி. என்னென்ன இன்னைக்கு இந்த மாதம் என்ன சாப்பாடு? இப்போ அவ்வளோதான். அது அவங்கள அசால்ட்டாக மரியாதை குறை நடத்துறது இல்லைங்க. ஏதையாவது சொல்ல போய் தூங்குகிற நாயை போய் காதை பிடிச்சி முறுக்குனா எப்படி இருக்கும்? ஆமாயா, சரி. ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பிஹேவ் பண்ணுவான் பார்த்துக்கங்க. நம்ம பேசிய பயங்கரமாக நாலேஜை வளர்த்துக்கலான்னு. ஒரு நாலேஜ் உனக்கு வராது, குப்பை தான் வரும். நான் தூங்குகிற நாயை போய் காதை பிடிச்சி முறுக்கி விட்டு சில நேரத்தில் ஒரு வார்த்தை நம்ம தூங்க விடாமல் ஆக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? சில சொல்லுகிற ஒரு வார்த்தை அன்றைக்கு இரவு முழுவதும் நமக்கு தூக்கம் வராது. எனவே அதான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமழமும் வாடி நிற்குமாம் கொக்கு. திருவனந்தபுரத்தில் போய் சூழல போகிறோம். ஒரு கொக்கு இப்படி வாய்ப்பு இருந்துச்சு. அவன் சொன்னான், மீன் வரின்ன வரி அதை காத்திருக்கும். எவ்வளோ நேரம் காத்திருக்குதான்? எப்போவுமே இப்படியே ஒத்த காலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காலை தூக்கிக்கிறது, ஒரு காலில் நிற்குது, வாய் இப்படி பொழந்துக்கிட்டே நிற்குது. மீன் எங்கே வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஸ்கேன் வச்சாலும் தெரிய மாட்டேங்குது. மீன் வருது, அதுக்கு சட்டுன்னு மீனை தூக்குறதுங்க. நமக்கு ஒரு கோல் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது. அந்த காலத்தில் ஒத்த கால்னு தவம் பண்ணுறான் பாரு அப்படின்னு. நமக்கும் ஒத்த கால்னு தான் தவம் பண்ணுறோம். ஐயா உம்முடைய கிருபை வேணும் தாங்க சுவாமி, உம்முடைய பலம் வேணும் தாங்க சுவாமி, உம்முடைய அபிஷேகம் வேணும் தாங்க சாமி. ஆண்டவரே நான் வெளிச்சத்தின் பிள்ளையாகவே வாழணும் தாங்க சாமி. உம்முடைய வல்லமை வரங்களை எனக்கு தாங்க சாமி, ஞானத்தை தாங்க சாமி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சொன்னாலும் ஏறாது. மூடனை நொய்யோடு நொய் குத்தினாலும் மூடத்தன் அவனை விட்டு நீங்காது. மூடனுக்கு ஏற்ற மறுவுத்தரம் சொல்லாதே, சொன்னால் அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வான். நான் பேசவே மாட்டேன். ஆர்கியூமெண்ட் வந்துருச்சுன்னா நீ சொல்கிறதான் சரி தம்பி, ஓகே தேங்க்யூ, யூ ஆர் எ பிரில்லியன்ட் அப்படின்ட்டு போயிடுவேன். என்ன எல்லோரும் முடிச்சு பார்ப்பாங்க, என்ன லூஸ், இவருக்கு பைபிளை பற்றியே தெரியாது போலுக்க, இந்த ஆள் ஏதோ டுபாக்கூர் அப்படின்னு. எனக்கு தெரியாது. ஆர்கியூமெண்ட் பண்ணி ஏன் அறிவு வளரணும், என் ஆன்மீகம் வளரணும், என் பரிசுத்தாவியின் என் பரிசுத்தம் வளரணும். அப்படிப்பட்டவங்க கூட தான் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசுவேன், கைகளை தட்டி. அவன் எனக்கு சொல்லித்தரவராக இருக்க வேண்டும். இவனுக்கே ஒன்றும் தெரியாது, அவனோட ஆர்கியூமெண்ட்டே பண்ண மாட்டேன். நான் பார்த்துக்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பசங்கிட்டே 2 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டேன். அடுத்து நான் எனக்கு கோபம் வந்துடும் தெரியும், டக்குன்னு போய் ரூம் அடைச்சி லாக் பண்ணி உட்காந்துருவேன். கோபம் வருது எனக்கு அப்படி தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டு சட்டுன்னு சரி தம்பி தேங்க்யூ அப்படின்ட்டு வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுவேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அவனோடு பேசுனதற்காக என்னை மன்னியும், அவனோடு பேசினதற்காக மன்னியும். ஆன்லைனில் இருக்கிறவங்க பிரதர் நீங்களும் அப்படி இருங்க, யார்கிட்டையும் போய் பேசாதீங்க. இந்த மூட பயல்கள்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது, உங்கள் அறிவு மங்கி போயிடும். மூடனுக்கேற்ற மறுவுத்தரம் கூடாதே, கொடுத்தால் அவன் தன்னை ஞானவான் என்று எண்ணிக்கொள்வான். நான் ஒரே ஒரு காரியத்தை செய்வேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன். ஒரு நாள்
சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் கட்டுக்களை அவிழ்த்து மறுபடியும் இங்கே வருவார்கள். அந்த தூய்மை அன்பு என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அன்று பேசினதெல்லாம் இன்று தப்பு என்று ஒத்துக்கொள்வார்கள். அதுவரை நம்ம காத்திருக்கணும். இல்லாட்டி பகையாயிரும், நம்ம மேலே வெறுப்பாயிரும், கோபமாயிரும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும், சந்தி சிரிச்சிடும். பேசுறதுக்கு பதில் பேசக்கூடாது. நான் சொல்கிறது தான் ரைட்டு. ஒரு நாள் நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவன் நீ சொல்கிறது தான் ரைட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. சமாதானம் வந்துடும்ல. ஐயா உனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லவே இல்லை, சுட்டு போட்டாலும் வராது. சமாதானம் பெருசு, அது என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி உங்களுக்குள் இருக்கிறதா? எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளில் மேல் பிசாசின் தலையை நசுக்கி அவனை அம்மணமாக்கின்னு அர்த்தம். நிர்வாணமாக்கி அவனுடைய அதிகாரம்லாம் உறிந்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாருன்னா கழட்டி நிர்வாணியாக்கி சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி நான் கேட்கிறேன், நீங்கள் வெற்றி சிறந்த இயேசுவை உள்ளே வைத்திருக்கிறீர்களா? அன்றைக்கு மாமிசத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறீர்களா? ஒரு தரம்தான் இயேசு பாடுபட்டார். ராஜாதிராஜனா உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு நாம் பிரசங்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தெல்லாம் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வெள்ளை தான் போடணும். ஒரு வார்த்தைக்கு சோத்ராம் சோத்ராம் அல்லேலூயா சோத்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். கேட்டீங்க, இன் பண்ணி நிற்க முடியாது. நாங்கள் ஊழியத்தை உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு இப்போ ஊழியம். அந்த காலத்திலலாம் நீங்கள் இருந்திருக்கணும். கம்பியை பழுக்க வச்சு விட்டுருப்பாங்க. என்ன அப்போ ஒரு பாஸ்டர் வந்தார், என்கிட்ட சொன்னார், என்னமோ சுகமளிக்கு ஊழியெல்லாம் செய்யாமல வாங்க போங்கிற வார்த்தையை கேட்க முடியாது. என்னடே என்ன தம்பி ஊழியஞ்சேரியா? ஆமாம் ஆமாம். என்னமோ அற்புத சுகமளிக்கும் கூட்டம்லாம் நடத்துறியாமா? எனக்கு அற்புதம் நடக்குமா? ஏன்பா அப்படின்னாரு. என்ன பாஸ்டர் அப்படின்னு. நான் யாரும் தெரியுமா? 300 சபை வச்சுருக்கேன். அற்புதமெல்லாம் இயேசுநாதர் இருந்த இடத்துல நாடலில் தான் நடந்துச்சு, இப்போ நடக்காது. உலகத்தை ஏமாத்தாத, என்ன போய் வேலைக்கிளையை பார்த்து பொழைச்சிக்க போ அப்படின்னாரு. இந்த மாதிரி வார்த்தை உங்கள்கிட்ட யார்கிட்ட நான் பேசியிருக்கேன்னா, நாங்கள்லாம் இதை வாங்கித்தான் வந்தவர்கள். கொஞ்சம் எனக்கு வருத்தம், ஒரு யோசித்தேன், ஏன் பாஸ்டர் இப்போ அற்புதம் நடக்காதா? நடக்காது, ஏசுநாதரோட முடிஞ்சுப்பா அப்படின்னார். அப்படியா? அது ஒன்று சொல்ல வரேன் பாஸ்டர். என்னப்பா? நீங்கள் பிரசங்கம் பண்ணுற ஏசுநாதர் செத்து போயிட்டார், உண்மைதான். அவர் உங்களை விட்டு போயிட்டார். நான் பிரசங்கம் பண்ணுற ஏசுநாதர் உயிரோடு இருக்கார். அதனால அவர் இப்போமா அற்புதம் செய்வார். கைகளை தட்டி. ஏன்னா நீங்கள் இறந்தவரோடு உங்கள் விசுவாசம் நின்றுச்சு. நான் இறந்த பின்பு உயிரோடு எழுந்தவரோடு என் விசுவாசத்தை தொடங்கி கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி. மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கைகளை தட்டி. தேவபக்தியின் ரகசியம் அது. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. 1 தீமோத்தேயு 1:3 என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார்,
ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மாமிசத்திலே கொலையுண்டார், மாமிசத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அது தேவபக்தியின் ரகசியம். இந்த தேவபக்தியை தான் நாம் விசுவாசத்தில் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது தேவபக்தியின் ரகசியம். இயேசு உயிரோடு இருக்கிறார்னா இன்னும் அற்புதம் செய்வார். இயேசு உயிரோடு இருக்கிறான்னு பாவத்தில் விழவிட மாட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறான்னா அவருக்காகத்தான் நீ வாழ்ந்தாகணும். ஒரு அல்லேலூயா. இயேசுவுக்காகத்தான் நீ வாழணும். இயேசு உயிரோடு இருக்கிறான்னா உன்னுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, போக்கு, வரவு, கிடத்துதல், உட்கார்தல், எழுந்திருக்க அத்தனை அவர் அறிந்திருக்கிறார். God knows everything and all. நீ யாரோட ஃபோனில் பேசுகிற, யாரோட சாட் பண்ணுற, யாரோட இருந்து கொண்டு இப்போ பார்த்துக்கங்க. 2 பேர் உட்காந்துருப்பான், இந்த 3 பேர் இருக்காங்கல்ல. பாசில் இருக்கான், ராஜா இருக்கான், ஜேம்ஸ் இருக்கிறாரு. உங்களோட பேசிட்டானே பாசிலனே எப்படி இருக்க பசில் அப்படின்னு பேசிக்கிட்டே உன்னைய பற்றிய மோசமான பையன் இந்தா என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், இவங்கிட்டலாம் நீ பேசாத, ஃபோனில் நீ பேசிகிட்டு இருக்கியாமா, பேசாத, அவனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்க மேடம், அவன் இங்கே வந்துட்டு வேறு யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சாட் பண்ணிகிட்டு இருப்பான். நடக்குதா நடக்கலையா? உங்கள் பக்கத்திலே இருந்து கொண்டு என்ன என்ன ராஜா செய்கிற, பைபிள் வசனம் சாட் பண்ணுறேனே, வாக்கு தத்தம், வாக்கு தத்தத்தை கத்தர் சாட் பண்ணுறாங்களாம். இவங்க நினச்சிக்கிட்டாங்க இந்த கலட்டு பயலுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம சாட் பண்ணுறது, அந்த ஆப்பு, இந்த ஆப்பு, இந்த ஆப்பு, எல்லா ஆப்பும் எங்களுக்கு தெரியும். இவளுக்கு இந்த ஆளுக்கு ஒரே, அவளுக்கு ஃபோனே பண்ண தெரியலையா, அந்த ஆள் ஃபோன் எடுத்து நான் ஸ்கேன் ஒருத்தன் என் ஃபோனை ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டான். நான் சொன்னேன், மிஞ்சி மிஞ்சி போன இந்த கான்ட்ராக்டரை வச்சு காசு தானே வாங்குவேன், வேறு என்ன செய்ய முடியுமா? முடியாது. 4 என்னையை பற்றி தூசணமாக பேசிட்டு காசு வாங்கிக்கிடுவேன், அவ்வளோதானே, அதுக்கு கூலி வாங்கிக்கிடுவேன். அநீதத்தின் கூலியை யூதாஸ் பெற்றது போல நீ பெற்றுக்கொண்டாய், சாபம் உன் வீட்டில் தங்கியிருக்கும். அந்த ஆப்பு இந்த ஆப்பு, ஒரு ஆப்பு எனக்கு இதோ அங்கே அண்ணனுக்கு அங்களுக்கு தெரியாது, நமக்கு எத்தனை ஆப்பு தெரியும், எல்லா ஆப்பும் வச்சுக்க, கடைசியில் ஒரு ஆப்பு வைப்பார். அப்புறம் ஆப்பசைச்ச குரங்கு தான். அந்த ஆப்பசைத்த குரங்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நீங்கள் கேளுங்க, என்ன பிறகு அது ஆப்பசைத்த குரங்குன்னு எல்லாரும் பழமொழி சொல்கிறாங்களே என்னென்னு. ஒரு மேல் மங்கி, ஆண் குரங்கு, புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ அந்த காலத்தில் மரம் அறுப்பாங்க, ஒரு கிணறு மாதிரி ஒன்றில் போட்டுட்டு மேலேருந்து கீழே வர வாழை வச்சு 2 பேர் இழுத்து இழுத்து அரைப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு நேரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாள் உள்ள பெரிய ரம்பம் இருக்கும்ல, யாராவது பார்த்துருக்கீங்களா? பெரிய ரம்பம் வச்சு மேலே ஒருத்தருக்கு யாராவது பார்த்தவங்க கை தூக்கி காட்டுங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் மிஷின் சாமில் வந்துருச்சு, மர அறுவம் இல்லை, இப்போ மேனுவல் ஒர்க். அப்போ மேலே ஒருத்தர் நிற்பார், அது கேரளாவில் தான் இம்பார்ட்டன்ட். பெரிய கிணறு மாதிரி வெட்டிக்கிட்டு கீழே ஒருத்தர் நிற்பார், மேலே ஒருத்தர் நிற்பார், பெரிய ரம்பத்தை வச்சு இழுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சாப்பிட போனோம்னா இந்த ரம்பத்தை விட்டு அந்த மரம் 2 ரம்பத்தை சிக்கனை பிடிச்சிக்கிறோம், வந்து ரம்பத்தை எடுக்க முடியாதுல்ல, அறத்தை இடையில ஒரு ஆப்பை அரைஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க ஐயா குரங்கர் மேலே விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்க வந்தாங்க. அது சேட்டை, குரங்கு சேட்டைன்னு தான் உனக்கு தெரியுமே. வந்து 2 பக்கம் காலை போட்டு, இடையில மரம் கொஞ்சம் விண்டு இருக்குது, அதான் சொன்னேன் ஆண் குரங்கடு. இப்போ புரிஞ்சுக்கங்க. உக்காந்துட்டு இந்த ஆப்பை பிடிச்சி அசைச்சு ஆப்பு பிடுங்கிருச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கஸ் பண்ணிக்காங்க. நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஆப்பு அப்படி தான் வைக்கும் உனக்கு, ஆப்பு உங்களுக்கு அப்படி தான் வைக்கும். கடைசியில் ஆப்ப செத்த குரங்கு நிலைமை. ஆண்டவர் அப்படி தான் செஞ்சு விட்டுருவார். நான் எப்பவும் மௌனமாக இருப்பேன் நினைத்தாயோ? ஆண்டவர் ஒருத்தனை ஏமாற்ற முடியாதுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தரும்
ரொம்ப சிரிப்பு காட்டாத, நான் அதே ஒரு முஸ்லீம் குரங்க அரைச்சு வச்சுக்க. நிலைமை இன்னும் பிரச்சனை மோசமாக போயிடும். அப்போ இவங்க எல்லாம் அப்பா அசைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது என்னைக்கு பிடுங்குதோ அன்னைக்கு டோட்டல் அவுட்டு. அப்போ செத்த குரங்கின் கதை நான் சொல்லலைங்க, தொண்டு தொட்டு 4-10 தலைமுறையாக சொல்லி வருகிற ஒரு கதையை சொன்னேன், அவ்வளவுதான். ஆண்டவரோடு விளையாடக்கூடாது. ஒன்று நினச்சிக்கங்க, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, அவருக்கு பயந்து நடக்கிறீர்களா, உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வெற்றியை கொண்டாடி கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் ஜெயித்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். கையை தட்டுங்களேன். அவர் ஜெயித்தால் எல்லாவற்றிலும் ஜெயிப்பீர்கள். 10 வருஷத்துக்கு முன்னிருந்த சுவாபம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது என்றால் இல்லை, 110% சொல்லுவேன் இல்லைம்பா. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னுடைய சுவாபம் மாறிச்சு. கெட்ட கோணம் மாறி இருக்கா, கோபம் மாறி இருக்கா, வைராக்கியம் மாறி இருப்பா, கசப்பு மாறி இருக்கா, மற்றவங்களை பற்றி தூசிக்கிறது மாதிரி இருக்கா, மாறிடுச்சு. நீங்கள் இவ்வளோ வருஷம் ஆச்சு கர்த்தருக்குள்ளே வந்து உங்களுடைய சுவாபத்தில் மாற்றங்கள் வந்திருக்கிறதா என்பது இப்போ ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. 1-2 போயிருக்கு பிரதர். நீங்கள் சோதிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் இன்னும் சோதிக்கப்படாதனாலே மௌனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சோதிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் சோதிக்கப்படும் பொழுதுதான் உங்கள் உண்மையான சுவாபம் வெளியே வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். 1813ஆம் ஆண்டு மெட்டர்னிச் என்ற ஆஸ்திரிய நாட்டு அதிபதி சமாதான உடன்படிக்கை பண்ணுவதற்காக நெப்போலியனுடன் சமாதானத்தை பேசுவதற்காக வந்தார். அவர் வரும் வழியிலெல்லாம் பார்த்தார். பிணக்குவியர்கள் இரத்த வெள்ளத்தில் வெட்டப்பட்டு கிடந்தார்கள். 20 வயதுக்கு உட்பட்ட 2 லட்சம் வாலிபர்கள் கொல்லப்பட்டு கிடந்தார்கள். 69,43,719 பேர் அங்கே அந்த யுத்தத்தில் 2 பக்கமும் மரித்தார்கள். ஆங்கிலேய வெலிங்டன் பிரபு தன் சேனை அழுவதை கண்டு, இவர்தான் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நெப்போலியனோடு, முழங்கால் பிழையிட்டு அழுது ஜெபித்தார். ஐயோ, இந்த கோபத்தினால், இந்த போட்டி மனப்பான்மையினால் லட்சக்கணக்கான மக்களை இழந்து போகிறார்கள் என்று ஜெபித்து விட்டு யுத்தத்தை தொடங்கினார். நெப்போலியனை ஜெயித்து விட்டார். கைகளை தட்டி மரணத்தின் அதிபதியை அடித்தார். பாருங்கள், ஜெபமே ஜெயம். இயேசு வெற்றி சிறந்த இயேசு உனக்குள் இருக்கிறார். உன் முழங்கால போடு. இது வேண்டாம், இந்த இரத்தப்பழி வேண்டாம், ஜெயம் கொடும் என்று சொல். தேவனுக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அதை செய்வார். மகிமையின் ராஜா அதை செய்வார். எங்கே நான் செல்ல உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். ராஜா உம் திருக்கரத்தின் இசைக்கருவின் நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவின் நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல்.
புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவேன் நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவின் நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவின் நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவேன் நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவேன் நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். சில வேளைகளில் தேவ சித்தத்தை விட்டு நாம் தடுமாறி போவதுண்டு. சுயம் அங்கே நம்மை தேவ சித்தம் செய்ய விடாதபடி தடுக்கும். இந்த சுய சித்தம் நமக்கு என்ன கொண்டு வரும்னா பேர் இழப்பை கொண்டு வரும். 1986ஆம் ஆண்டு வால்பாறை பட்டணத்துக்கு நான் கர்த்தருடைய செய்தியை கொண்டு போயிருந்தேன். எத்தனாவது வருஷம்? 86. பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நைட்டில் மக்கள் எல்லாம் தீ பந்தத்தை பிடித்து கொண்டு தான் வருவார்கள். யானை எல்லாம் வரும்ல, சரியான கூட்டம். அங்கே ஒரு எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் நாங்கள் கூட்டம் நடக்கிற 2வது நாள் கரண்டில் அடிபட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டார். அப்போ அன்னைக்கு சாயங்காலம் தான் அவருக்கு அடக்கம், ராத்திரியில் அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பணம் எது வழியாக போகும் தெரியுமா? நம்ம கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கிற இந்த கிரவுண்ட் வழியாக தான் போகணும். காலையிலிருந்து சொல்கிறார் ஆண்டவர், அந்த பிணத்துக்கு நீ ஜெபம் பண்ணு, நான் எழுப்புவேன். அந்த பிணத்துக்கு ஜெபம் பண்ணு, நான் எழுப்புவேன். எனக்குள்ள சுயம், ஐயோ எந்திரி காட்டி நம்மளை அசிங்கமாக நினச்சிருவாங்களே, கள்ள ஊழியக்காரன் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு, சரி பாதை வேறு வழியும் உண்டு. அவர்கள் அதுக்காகவே ஆண்டவர் இந்த கிரவுண்டு வழியாக அந்த டெட் பாடியை இரவு 8 மணி கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொண்டு போக வைக்கிறார். அப்போவா இந்த மரமண்டைக்கு புரிய வேண்டாம், எதுக்கு கன்வென்ஷன் கிரவுண்டுக்குள்ளோடு இந்த டெட் பாடி கொண்டு போகிறாங்கன்னு. ஆண்டவர் சொல்ல, போ ஜெபம் பண்ணு. எனக்கு ஒரு பயம், அதை உயிரோடு எழும்பாட்டி விசுவாசிக்கிறவன் பதறான். விட்டுட்டேன், கொண்டு போயிட்டாங்க. இன்று வரை எனக்கு அது ஒரு பெரிய இழப்பு.
விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்றைக்கு ஏன் தொடலைன்னு இன்னைக்கு வர அழுவேன். ஆண்டவர் சொன்னாரே சொன்னாரே சொன்னாரே, உந்தி தள்ளுறார் என்கிட்ட, போ, இதுக்கு தான் அந்த டெட் பாடிங்கோட வரி வருதுன்னு. எங்க இந்த தேயிலை காட்டுக்குள்ளோடு பாதை இருக்குது, அது வழியே போகலாம்ல, இந்த கிரவுண்ட் வழியே கூட்டத்துக்குள்ளோடு கொண்டு போகிறாங்க டெட் பாடியை. ஒரு பேருக்காவது நான் இறங்கி ஒரு ஜெபம் பண்ணட்டுமா அவங்க குடும்பத்துக்காக அப்படி சொல்லிட்டாது நான் எதாவது செஞ்சுருக்கலாம், செய்யலை. உன்னை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை கர்த்தர் சொல்லும்போதே செஞ்சிரு. அது டிலே பண்ணி போட்டேன்னா பெரிய இழப்பு. அதாவது நேற்று இட்லி தோசை, இன்றைக்கி காலை என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், சண்டே. சரி, இன்றைக்கி ஏதாவது செய்வாங்க. நேற்று செய்தது தான் இன்று இல்லை, இன்று செய்கிறது தான் நாளை இல்லை. அவள் நேற்று காத்தால் வந்து ஒரு பார்சல் ஒன்றை கொடுத்தார் ஆண்டவன், எந்திரிக்கலை, வாங்கலை. 2 மணி நேரம் காத்திருந்தா திருப்பி கொண்டு போயிட்டார். நேற்று ஒரு பார்சல் இருந்துச்சு சார், இது ஃபேக் மாதிரி இருக்குமோன்னு டவுட் இருக்குது, நீங்கள் வாங்குறீங்களா ரிஜெக்டா அப்படின்னு கேட்டார். நான் தான் போட்டிருக்கேன் ஆர்டர், என்ன ஐட்டம்னு எனக்கு தெரியும், அவன் சொன்னதை வச்சுட்டு ஃபேக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன்ட்டேன். ஒன்றை கூட வேண்டாம், நான் திருப்பி விட்டதில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பார்சலில் வந்துச்சு 4 தடவை எங்களுக்கு சுடுகாட்டில் இந்த பேண்ட்டெல்லாம் சுற்றி ஒன்று போட்டு 2000 வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் பழைய துணி அள்ளிருக்கலாம், அதை உள்ளே திணிச்சு வச்சு, அதாவது ஷிப்பிங் வந்து அமேசான் ஷிப்பிங், அமேசானுடைய ப்ராடக்டில், அமேசானுடைய டைரக்ட் டெலிவரியில், அமேசான் மூலமாக ஷிப் பண்ணுற ஃபேஸ்புக்கில் வர சில விளம்பரங்களை கண்டு ஏமாந்து ஆர்டர் போட்டுறாதீங்க. ஜெனுவன் ஆன்லைன் ஷாப் இருக்கு, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இதெல்லாம் ஜெனுவன். நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தை பட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சுடுகாட்டில் இந்த துணி தான் வரும். நான் 2 தடவை ஏமாந்தேன், அவன் 2 தடவை ஏமாந்தான். எனக்கும் நான் தான் காசு கொடுத்தேன், அவன் கொளுத்து செத்தவனுக்கும் நான் தான் காசு கொடுத்தேன். பிரித்து பார்க்குறாரு. அந்த பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பார்த்தாயோ இல்லை, பாரு போட்டையா, எங்கே வச்சிருக்கியா, அதை வச்சு என்ன செய்ய போகிற? இல்லை, அவனும் சுடுகாட்டில் கிடந்தவன் தான், அந்த பேண்ட்டும் அப்படி தான் இருக்கும். அப்படி ஏமாற்றிட்டாங்க. நேற்று நான் ஜெனுவனாக தான் போட்டேன், கரெக்டான ப்ராடக்ட் தெரியும், அவர் மாற்றி விட்டார். சாத்தான் இப்படி செய்வான், இது போலியாக இருக்கும்பான், நல்லவங்கள போலிம்பான், போலியை நல்லவன்பான். இப்படி தான் உனக்குள்ளேருந்து பேசுவான், உனக்குள்ளேருந்தும் பேசுவான், நல்லவனை போலிம்பான், போலியை நல்லவன்பான். பார்த்தீங்களா, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இந்த 2 பேரில் யார் நல்ல நடிகர்? சத்தமாக சொல்லணும். சரி, ரஜினிகாந்த், கமலஹாசன், இவர்களில் யார் நல்ல நடிகர்? சொல்லுங்கப்பா. என்னம்மா சினிமாவே நீங்கள் பார்க்க மாட்டேங்க மாதிரி என்ன ஆகிட்டு கொடுத்து, யார் நல்ல நடிகர்? கமலஹாசன். ஆனால் மக்கள் மத்தியில் யாருக்கு ரொம்ப புகழ்? எம்ஜிஆருக்கு தான் புகழ், ரஜினிக்கு தான் புகழ். இன்னும் 73 வயதிலையும் கதாநாயகியாக 20 வயது பெண்ணோடு நடிக்கிறார். அவ்வளோ புகழ். கமலஹாசன் கட்சி தொடங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கின அரசியலில் சேர்ந்தார், அம்போ ஆயிட்டார். ஏன்னா இந்த மனித இதயமே உண்மையை சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ளாது. உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். இந்த சமுதாயத்துடைய சுவாபம் அது. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு பாடுபட்டான்னு தெரிந்தும் 2000 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறான். ஒரு கோடாங்கி, ஒரு கொலை வெட்டுக்கிறேன், ஒரு கள்ள தீர்க்கதரிசி வந்து கட்ட உடைக்கிறேன், 10,000 ரூபா கொடு, இத்தனை லட்சம் கொடுத்தால் ஒரு செங்கல் எங்களிடத்திலிருந்து வாங்கினால், நான் நேற்று சொல்லியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும், இந்த செங்கலை வீட்டில் கொண்டு போய் வைத்தால் நீங்கள் 10 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி வாடகைக்கு விடுவீர்கள், இந்த செங்கலுடைய விலை 1 லட்சம் ரூபாய் தான் நேற்று வாங்கியிருப்பாங்க. திறவுகோல் ஜெபத்தில் ஒரு சாவி வாங்கினால் 1 மாதம் முழுவதும்
இப்படி மட்டும் நான் விற்றுட்டேன்னா இந்நேரம் பிளஸிங் ஹவுஸுக்கு நான் அழ வேண்டாம். என் சகோதரி தேவ அன்பு நேற்று ஃபோன் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டுட்டாங்க. என்ன பிரதர் நீங்கள் இப்படி அழுதுட்டீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் உயிரோடு இருக்கவன்ட்டு அழுகவே கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நாங்கள் தாங்கி வந்திருக்கிறோம், உங்களுக்கு என்னத்துக்கு அழுகிறீங்க? நீங்கள் பொது விஷயத்துக்காக அழுகிறீங்க. நாங்கள் தனிப்பட்ட விஷயத்திலே எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி வந்திருக்கிறோம். நீங்கள் அழக்கூடாது பிரதர், நீங்கள் அழக்கூடாது. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒரு அல்லேலூயா. நான் அழுதது காசுக்காக இல்லை, ஆத்ம பாரம். நான் போக முன்னாடி ஒரு திரளான ஜனங்களை ஒரே இடத்தில் ஆராதிக்க வைத்து இந்த ஊழியத்தின் வளர்ச்சியை கண்டு பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தமாக்கி விட்டு போகிறோம்னு சந்தோஷத்தில் போனோம். அந்த கிருபையை தேவன் சீக்கிரம் கொடுக்கணும் தான் எழுதேன். அந்த சகோதரிக்கு நன்றி சொல்கிறேன். நைட்டை எனக்கு ஆறுதல் படுத்தி அனுப்புனாங்க நிறைய பேர். அழுதுட்டு மனசே எங்களுக்கு உடஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். நீ போடுற கணக்கில் ஆண்டவர் போடுற கணக்கு, நீ போடுறதெல்லாம் தப்பு கணக்கு, அவர் போடுறது சரியான கணக்கு. இப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. இதுதான் உனக்கு நடக்கும்னு. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும். தயவு செய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகி முடிந்திருக்கிறதா? இப்போ எனக்காக வேண்டி சொல்லக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் கவனிக்கணும். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகி முடிந்திருக்கிறதா? நிற்கிற நீயும் பதில் சொல்லணும். என்னை பார்த்துக்க, உட்கார்ந்துருக்க நீயும் பதில் சொல்லணும். நீங்கள் நிறைய முடிவுகள்லாம் எடுத்து நிறைய பிளான்லாம் பண்ணீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகி முடிந்திருக்கிறதா? மனசாட்சி இருந்தால் சொல்லணும். இல்லை, நான் எடுத்த முடிவில் பல வருஷம் சிறைப்பட்டு போனேன். அது தெய்வம் கொடுக்காத ஒரு முடிவு. எனக்கு தெரியும், கர்த்தர் கொடுக்கிற முடிவு தான் நித்தியமாக சந்தோஷத்தை தரும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. என் அனுபவத்தை சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிற நான் சற்று தடுமாறி சுய முடிவு எடுத்தேன் சில விஷயத்தில். அதில் நான் பட்ட இழப்புகளும் துன்பங்களும், நான் பட்ட அவமானங்களும், நான் கடந்து வந்த பாதையும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஏறக்குறை 25 வருஷங்கள். அதனால் தயவு செய்து பிள்ளைகளே, உங்கள் முடிவுக்கு உங்களை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் முடிவுக்காக காத்துருங்க. ஒரு அல்லேலூயா. தயவு செய்து, நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்கள் அப்பா, நான் உங்கள் அங்கிள், நான் உங்கள் அண்ணன். நீங்கள் கண்ணீர் வெடுத்தால் எனக்கு கண்ணீர் வரும். நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியான கர்த்தர் சொல்கிறதுக்கு மட்டும் செவி கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் முடிவை கொடுத்துருங்க. என்னை கொன்று போட்டால் ஒரு நம்பிக்கையாக இருப்பேன். அவர் தந்தாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்பியாமல் போனாலும் நீ உண்டாக்குன சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், பொம்மையை கும்பிட மாட்டேன்ட்டான். தப்பிச்சா மட்டும் நான் தப்பிப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். அடுத்து சொல்கிறான், தப்புவிச்சார் அவன் ஜாமி அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்காக சொல்கிறாரு, தப்புவியாமல் போனாலும் நேர் உண்டாக்கின சிலை நாங்கள் கும்பிட மாட்டோம். ஜாக்கிரதையாக இருங்கள். நீதியின் சூரியன் அவருக்கு பயந்தவர்கள் மேல், இதயத்தின் ஒளி ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் மேல், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் மேல், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நினைக்கிறவர்கள் மேல், அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற உங்கள் மேல் உதிக்கும் உதிக்கும் உதிக்கும். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் இந்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அது உதிக்கும். ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் முடிவெடுத்திருக்கிறீர்களா என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் எல்லாரும் செழித்திருப்பீர்கள். குறுக்கு வழியில் போகாதீங்க. உங்களை இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சின்ன விஷயம். நேற்று ஒரு பையன் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு வந்தார். அலப்பறையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நானே டயர்டில் உட்காந்துருக்கேன். முன்னாடி மணிக்கணக்காக ராத்திரி 12 மணிக்கு உட்காந்தா காலைல 8 மணி வரை பேய் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை. கான்ட்ராக்டர் கேட்டேன், இனிமேல் உட்காந்து முடியை பிடிச்சிக்கிட்டு, கையை பிடிச்சிக்கிட்டு, காலை பிடிச்சிக்கிட்டு, இந்த கோடாங்கி அடிக்கிறவங்க மாதிரி நான்லாம் செய்ய மாட்டேன்.
உடனே போயிடணும் ஆண்டவனே, அப்படியே ஆகும் போன்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ மாஸ் ஹீலிங் பண்ணிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன், அதுவும் பண்ணி ஆரம்பிச்சிட்டார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே தனித்தனியாக கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் ரொம்ப மாஸ் ஹீலிங் பண்ணிவிட்டு சுகமானவங்க வந்து சாட்சி சொல்லிட்டோம். இப்போ பிசாசு வருதுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அது போய் என்ன பேர், எங்கிருந்து வந்தா, என்ன செய்தா, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், என்ன அவனை இன்டர்வியூ எடுக்கிறதில் நான் திறந்தாழ்ந்து போயிட்டேனா. எங்கள் நாய்கிட்ட போய் படுத்திருக்கு தெருநாய், நாயே உன் பேர் என்ன, எங்கே உன் அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பாவுக்கு எத்தனை சம்சாரம், உன் அம்மாவுக்கு எத்தனை வீட்டுக்காரர், நீ எத்தனாவது வீட்டுக்காரர் குழந்தை, நீ ஏன் வந்தாய், ஏன் இந்த தெருவில் தூங்கி கொண்டிருக்கிறாய், ஏன் சொறி சொறியாக இருக்கிறது, இப்படிலாம் கேட்டால் என்னைய மாதிரி மடப்பையாரா இருக்கலாம். அது நாய், அது செத்துப்போன நாய், தோற்று போனவன். அவன்கிட்ட போய் இன்டர்வியூ சே கெட் அவுட், அவ்வளோதான் முடிஞ்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியே முடிஞ்சிடணும், அவ்வளோதான், அதோடு முடிச்சிடணும். சிலவங்க ஜெபம் பண்ண கத்துவாங்க பாருங்க, இயேசு நாமத்தினால இன்னொரு அந்நிய பாஷை பேசி இங்கே ஒருத்தரை பேய் பிடிச்சிட கொடுத்து போட்டா. நீ சொல்லியா உடனே தானே கண்ணால் பார்த்த, நெஞ்சில் ஏறி நின்று மிதிச்சு இங்கே ஓடியா அவன் பயந்துக்கிட்டு அங்கிள் அப்படின்னா என்னடானே, அந்த அண்ணன் ஏறி நெஞ்சு மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு, நல்ல வேலை நெஞ்சு மேலே நின்னாரு. நீங்கள் சிரிக்காதீங்க, நான் சொல்கிறதுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ், ஒரு பாஸ்டர் விபச்சார ஆவியை விரட்டுறாராம், எங்கே கை வச்சு ஜெபம் பண்ண நினச்சிங்க? நீ பார்த்துருக்கியா, நீ பார்த்தியா, வேறு யாராவது பார்த்தீங்களா, நீ பார்த்தியாடா, பெனி பார்த்தியா, பெனி பார்த்துட்டியா? இதெல்லாம் இவ்வளோ ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படாது. எனக்கு கோபம்னா கோபம், ஏன் மட்டையா மட்டப்பா இல்லை. அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டு, ஒரு பிரசிடென்ட்டோட பவரில் நிற்கிறவன். நீ உன்னுடைய பேச்சு பழக்கம் ஜபான ஜென்டிலாக இருக்கணும். அல்லேலூயா. பேய்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தா பேனா போனோம், மேடலில் உள்பிட்டில் நின்று பெடக்ஸை காட்டிக்கிட்டு ஆட்டுறாங்க. கொஞ்சம் கூட நீ என்ன தெருவில் கரகாட்டக்காரியா? நீ கராட்டக்காரி மாதிரி தான் இப்போ புல்பிட்டெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிதுங்க. அவங்களாவது வயிற்று பிழப்புக்கு ஆடி அவங்க கலையை வளர்க்குறாங்க. ட்ரெஸ் கோடில் வேணால் கொஞ்சம் மாற்றம் வர வைக்கலாம், கவர்மெண்ட் சட்டம் போடணும், கொஞ்சம் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணி ஆடுங்க. போட்டுருச்சே, கோர்ட்டு தான் போட்டிருக்குல்ல, கோர்ட்டு போட்டாச்சுல்ல, அசுத்தமான பாடலை, அபாசமான அங்காசைவுகளை இருக்கக்கூடாதுன்னு போட்டுருச்சு சட்டம். அல்லேலூயா சொல்லுங்கள். ரொம்ப நாள் அதுக்கு எனக்கு அருவருப்பு. என்னடா ஒரு கிராமிய கலை, ஒரு அற்புதமான எல்லா லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, அருவருப்பான காட்சிகள். அது எப்படி நல்ல கலை தெரியுமா? அது போடுறா தான் காசு கொடுக்கறனால அந்த பாவம் இந்த சகோதரிகள் அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அத்தனை பேரும் முன்னாடி நின்றுக்கிட்டு அசிங்கமாக பாடிக்கிட்டு மக்களுடைய விருப்பம் இருக்குது. மக்கள் விருப்பத்துக்கு நம்ம நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் பாதாளம் தான் போகணும். கர்த்தருடைய விருப்பத்துக்கு தான் நானும் நீங்களும் நடக்க வேணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த லோ அந்த ட்ராக், மஞ்சக்கோட்டை தாண்டா 500 ரூபா ஃபைனு, இத்தனை % தான் விண்டோவில் ஸ்டிக்கரு ஒட்டணும், இவ்வளவு தான் வரணும், இபி லைனு இந்த மீட்டர் பாக்ஸ் வர அவுட்லைன்லேயே தான் வரணும், உள்ளே போட்டதுன்னா டங்கு வரத்துருவாங்க. இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து ஒரு பிளாட்டுக்கு போட்டதுன்னா உடனே ஸ்பாட் ஃபைனு. இதுக்கெல்லாம் பயப்படுற நீ, இந்த ஆண்டவர் எவ்வளோ உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு பார்த்தியா? பூர்வ எல்லைக்குறைய மாற்றாதே, பிறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பொய் சாட்சியை சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறருக்கான யாதொன்று இச்சையாதிருப்பாயாக, கோள் சொல்லாதிருப்பாயாக, இதோ களவு செய்யாதிருப்பாக, ரெண்டரம் பண்ணாத, ரெண்டகம் பண்ணாத, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத. அப்படியே சென்ட்ரலில் தான் உட்காந்துருக்கான். ஜேம்ஸ்ன்ட்டு ஒன்று பேசுவான், ஜேம்ஸை பற்றி பாசில்கிட்ட ஒன்று பேசுவான். பேசாத, ஏன்னா உப்பிட்டவரை உள்ளளவு நினை. உனக்கு ஒரு அவை சொன்னது, உப்பிட்டவரை உள்ளளவு நினைனா உயிரோடு இருக்கவரை அவங்க என்ன மறந்துடாத, தின்ன வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிடாத, நம்மக்கிட்டேயே சாப்பிட்டு நம்ம மேலே குதிங்கால. தாவீது சொல்கிறான், என்னோட அப்பம் புசித்தவனும் அவன் குதிங்கால என் மீது மிதித்தான்.
விரோதியாக இருந்தால் கூட மன்னிச்சுவேன், என் சிநேகிதன். இங்கே தாங்க ரொம்ப நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை பற்றி போட்டு விட்டுருவேன். கர்த்தர் பார்ப்பார். ரெண்டகம் பண்ணுதல், அதுக்கு பேர் என்ன பேர்? ரெண்டகம் பண்ணுதல். பில்லிசூனிய பாவம். அது என்ன பாவத்தோட சேருமா? பில்லிசூனிய பாவம். அதாவது விக்கிரகாராதனை, பொருளாசை. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவம். மற்ற மனதை நோகச் செய்வது கொலைக்கு சமானம். அதாவது ஆண்டவர் சமூகத்தில் நாம் இதெல்லாம் செய்கிறோம், மாற்றுவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமான்னு பரிசோதிப்போம். இதயம் நிறைய கர்த்தர் தான் இருக்கிறார், அவர் நடத்துகிறார், வெற்றி சிறந்த இயேசுவைத்தான் ஆராதிக்கிறோமா என்பதை பரிசோதிப்போம். அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறோம், அவருடைய சித்தத்தை தான் செய்கிறோமா, இல்லை நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோமா என்பதை யோசிப்போம். வெளியே சொல்லுவோம், இல்லை தேவசித்தம் நடந்தால் போதும், தேவசித்தம் நடந்தால் போகிறோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் இருங்கோம் இப்படி விருப்பங்கள். பக்தன் சொல்கிறான், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாருண்டு? பூமியிலே உண்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேறு விருப்பம் எனக்கு இல்லை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவ சமூகத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. பி மைனர் பி. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். அவளாய் இயேசு உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார்.
மீறல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கைகளை உயர்த்தே அல்லேலூயா ஆராதனை. உம்மால் தானே உயிர் வாழ்கிறே. உமக்கே ஆராதனை. உம்மாலெல்லாம் கூடுமையா. என்னால் ஒன்றும் இல்லை. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஷாலோம் நீ என் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீ என் சமாதானமே. சோதனை நேரம் என்னை எடுத்து தூக்கி சுமந்தவரே. சோதனை நேரம் என்னை எடுத்து தூக்கி சுமந்தவரே. கை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உம்மால் தானே உயிர் வாழ்கிறே. உமக்கே ஆராதனை. உம்மாலெல்லாம் கூடுமையா. என்னால் ஒன்றும் இல்லை. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Worship the Lord. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
கரங்களை தட்டி பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, இந்த பிளஸிங் பிரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இதில் பங்கெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்திருக்கிறோமா? எங்களுடைய திட்டங்கள் எங்களுடையதா கர்த்தருடையதா என்று அலசி ஆராய்ந்து பார்க்கத்தக்கதா ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீர். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து எங்கள் மேல் நீதியின் சூழ்நாய் நீ உதிக்கவும் நம்முடைய செட்டின்களில் தங்கியிருக்கவும் கிருபை அழைத்தரணும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அதை கொடுத்தரும். ஆசீர்வதித்து மகிழ்ச்சி சகலஸ்தர் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.